பிரம்மயுகம் அப்படின்ற ஒரு மலையாள படம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த மலையாள படம் வந்து அவ்வளோ இங்கே கவனிக்க மாட்டாங்க. மம்முட்டி, மெகா ஸ்டார் மம்முட்டி, கேரளாவில் அவர் வந்து பெரிய ஒரு ஸ்டார். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து தமிழ் படத்தில் நிறைய வந்திருக்காரு. தமிழில் வந்து மம்முட்டிக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதாவது படம் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படமாக எடுத்திருக்காங்க. மம்முட்டி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டு இதில் அபுதாபியில் ஏதோ பண்ணாங்க, இந்த ட்ரெய்லர் லான்ச்சிங் மாதிரி பண்ணாங்க. அதில் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து பிளாங்க் மைண்டோட வந்து இந்த படத்தை பாருங்கள், இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து நீங்கள் பல கதைகள் மனசில் நினச்சின்னு வந்து பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஏன் சொன்னாருன்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது வந்து நிறைய பேர் கேரளாவில் வந்து ரொம்ப ஒரு இதாச்சு. ஏன்னா ஃபிலிம் ரிவ்யூ எல்லாம் பண்ணி படம் வந்து படுத்துடுது, படம் வந்து ஒழுங்காக ஓட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசின்னு இருக்காங்க. நிறைய ஃபிலிம் இங்கேயும் பேசுகிறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் வந்து ஃபிலிம் ரிவ்யூ பண்ணாதீங்க. இப்போ ரஜினிகாந்துடைய ஒய்ஃப் கூட சொன்னாங்க ரீசெண்டாக, லால் சலாம் படத்துடைய யாரை ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்காம இருக்காதீங்க, நீங்கள் போய் பார்த்து உங்கள் கையில் இருக்கிற காசை கொடுத்து ஏமாந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்செப்ட். அது அதை நம்ம விட்டுறலாம். மம்முட்டி இந்த மாதிரி பேசவே இதை வந்து பிடிச்சிங்கன்னு நிறைய பேர் வந்து இதை ட்ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் வாயம் வந்து அடைச்சி போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பழைய ஒரு மலையாள டைரக்டர் பரதன் அப்படின்றவருடைய பையனும் நடிகர் இந்த படத்தில், சித்தார்த் பரதன் அப்படின்ற ஒரு பேர். அவர் வந்து அவ்வளோவா வெளியே தெரியாத ஒரு நடிகர். அவர் ஆனால் லான்ச்சிங் எல்லாம் பெருசாக பண்ணாங்க 2002-03 அந்த டைம்லேயே வந்து அவர் வந்து பெரிய ஸ்டாராக வருவார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் அப்புறம் வந்து அப்படியே டம்மியாக போயிட்டார். அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது படத்தை பார்க்கும்போது. இன்னொரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காரு கேரளாவில், ஹரிஸ்ரீ அசோகன் அப்படின்ட்டு. அவருடைய பையன் அர்ஜுன் அசோகன் வந்து இதில் நடிக்கிறாரு. அர்ஜுன் அசோகன் வந்து அவருக்கு பெரிய ஒரு பிரேக் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து இருக்குது. படத்தை பார்த்தேன், படம் வந்து பயங்கரமான ஒரு படம். அதாவது ஸ்க்ரீன் பிளேயுடைய பவர் என்ன அப்படின்றது, கதையுடைய பவர் என்னன்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு பழைய ஒரு இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மந்திரவாதிங்க, அந்த மாதிரி இதில் அந்த ஒரு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை தான். கேரளாவில் வந்து ஒரு மந்திரவாதியுடைய வீடு, அது பெரிய ஒரு அரண்மனை மாதிரி அந்த காலத்து வீடு. ஒரு 200-300 வருஷம் பின்னாடி நம்மளை கூட்டு போகிறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த படம் எடுக்கப்பட்ட விதமாக பார்க்கும்போது பயங்கரமாக வந்து படம் வந்து அப்படியே நம்மளை வேற ஒரு உலகத்துக்கே கூட்டு போகிறாங்க. பிரம்மயுகம் அப்படின்ற இந்த பேரே வந்து பிரம்மன்னா தெரியும் உங்களுக்கு, பிரம்ம பிடிக்கிறது. யுகம் வந்து அதுவும் தெரியும், யுகம். பிரம்ம பிடிச்சி ஒரு மனுஷனை வந்து ஒரு அந்த பிரம்ம யுகத்துக்குள்ள நம்மளை கூட்டின்னு போகிற மாதிரி இதான் வந்து இந்த படத்துடைய கதை. இந்த ஒரு பையன் வந்து எப்படி மாட்டிக்கிறான், இவர் வந்து ஒரு மந்திரவாதி மம்முட்டி, அவர்கிட்ட வந்து எப்படி மாட்டி அவன் எப்படி அவஸ்தப்படுறான் அப்படின்றது தான் கதை. கதையை பற்றி ரொம்ப விழாவரியாக நான் சொல்ல விரும்பல. பயங்கர வித்தியாசமான ஒரு கதை. படம் வந்து கேரளாவில் சூப்பர் ஹிட்டு. ஃபர்ஸ்ட் நாள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள்லேயே வந்து வேறு லெவல் போயிடுச்சு படம். இப்போ வந்து பயங்கரமாக பேசின்னு இருக்காங்க. தமிழில் வந்து தமிழ்லையும் டப்பிங் பண்ணி விடுறாங்க படத்தை. சென்னையில் நிறைய இடங்கள்ல இருக்குது. சென்னையில் தான் பார்த்தேன் நான் படம். இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும். இது வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். இது வந்து பெரிய ஆக்ஷன் படமோ பெரிய இதுவான படமோ இல்லை. ஆனால் வந்து அந்த 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி கதையும் அந்த பேய் வந்து மாடர்ன் அப்படின்வாங்க கேரளாவில். இங்கே வந்து குட்டிச்சாத்தான்னு சொல்ல முடியாது, எஷி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் வந்து ஆம்பளை பேய், எஷி வந்து பொம்பளை பேய். எஷி வந்து இந்த நீலி இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இங்கே வந்து பேய்ங்களுக்கு வந்து ஆம்பளை பொம்பளை அந்த வித்தியாசம்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அவ்வளோவா பேருங்கள்லாம் எனக்கு அவ்வளோவா கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கே வந்து பிசாசு, காற்று, கருப்பு அப்படி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் வந்து கேரளாவில் நிறைய பேருங்க இருக்குது. கள்ளிக்காட்டு நீலி, அந்த நீலி, இந்த எஷி, வட எஷி, அந்த ஏதாவது சொல்லுவாங்க அவனுங்க. நீலி மாதிரி ஒரு கேரக்டர் அவன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீலி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு படம் எடுத்து, அதுவும் 2024, அதாவது ரொம்ப பறந்து போகிற பேயெல்லாம் கிடையாது. நம்ம தமிழில் வர மாதிரி ரொம்ப ஆக்ஷனெல்லாம் இருக்காது படம். ரொம்ப மாசெல்லாம் இருக்காது. இப்படி ஸ்லோவாக போவோம். சிலருக்கு வந்து பார்க்கும்போது போர் அடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது. என்ன இது அப்படி போகுது. ஆனால் யாரையுமே வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு நம்மளை வந்து அப்படி ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி, நம்ம அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா. இந்த காலத்துல இப்படியெல்லாம் படம் எடுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப அதிசயமாக இருக்குது. கண்டிப்பாக இதில் நேஷனல் அவார்டெலாம் அடிச்சு போயிடுவார் தலைவர் இந்த வருஷம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த பையன் அர்ஜுன் அசோகனுக்கு வந்து பெரிய ஒரு பிரேக் இந்த படம். ஆக்சுவலாக வந்து இவன் கிடையாது இந்த படத்தில் வர வேண்டியது. ஆசிஃப் அலின்ட்டு வேற ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் தான் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காசர் கோல்டுன்னு ஒரு படம் வந்தது, மலையாள படம் தான் அது. அதில் நடிச்சிருப்பாரு. நம்ம விநாயகன் நடிச்சார் பார்த்தீங்களா ஜெயிலர் படத்தில். அவர் வில்லனா நடிப்பார். வில்லன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர், ஆனால் கொஞ்சம் ரொம்ப மோசமான போலீஸ் ஆஃபீஸர் விநாயகன் வந்து இந்த ஆசிஃப் அலி கூட நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, அவ்வளோ நல்லா ஓடவும் செய்யல அந்த படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது, டைம் இருந்தால் பாருங்கள். ரொம்ப ஒரு த்ரில்லிங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஓரளவு ஒரு ஒன் டைம் வச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆசிஃப் அலிக்கு கொடுக்கப்பட்ட ரோல் தான் இந்த படம். இந்த ரோல் இந்த அர்ஜுன் அசோகன் இந்த பையன் வர ரோல். அவர் வந்து டேட் இல்லை இது இல்லைன்ட்டு அவர் விட்டார். இப்போ அவரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதாவது நான் வந்து நினச்சே பார்க்கல இது வந்து மம்முட்டி வந்து இந்த ரோல் செய்வார் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட பேசியிருக்காரு அவர். ஏன்னா வந்து அவர் நினச்சே பார்க்கலையா, இது வந்து மம்முட்டி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த ரோலை எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட பேசியிருக்காரு. எப்பவுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படி தான், ஒரு சிலர் வந்து ஒரு ரோலை விட்டுருவாங்க, அந்த ரோல் வந்து வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துரு. அப்பாஸ் விட்ட ரோல் தான்
அலைப்பாயுதையில் அந்த கேரக்டர் மாதவனுடைய கேரக்டர்ன்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஷாருக் கான் வந்து வேறு யாரோ விட்ட ரோல் தான் வந்து டர் மூவியில் வந்து அவர் இந்த கேரக்டர் சன்னி டியோலுக்கு எதிராக வந்து அவர் ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அமிதாப் பச்சனும் அதே தான். நிறைய பெரிய ஆக்டர்ஸ் வந்து இந்த ஒரு ஆக்டர் வந்து விடுற ரோல் இல்லை டைம் இல்லை அது இதுன்ட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் பார்க்கும்போது அந்த படம் வந்து அந்த ரோல் வந்து பயங்கரமாக பேசப்படும். இவங்க வந்து அப்படியே டம்மி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆசிஃப் அலிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடி இந்த படம் செய்யாமல் விட்டது அப்படின்றது. அப்படி இருந்தாலும் டைம் இருந்தால் பிரம்மயோகம் பாருங்கள், பயங்கரமான படம். அப்படியே பேய் கதை, அந்த காலத்து ஸ்டோரி, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க கேரளாவில். உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான், பாராட்ட வேண்டிய விஷயம்.